Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்று வருகின்றது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், தற்பொழுது சட்டப்பேரவையில் இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக காரசார விவாதம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. அதில் பல கேள்விகளை எதிர்க்கட்சியினர் முன்வைத்தும் வருகிறார்கள். முதலமைச்சரும் விளக்கம் கொடுத்து வருகிறார். அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் கீதா. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. அதுல உயிரிழந்தவர்களுக்கு, அதாவது முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அப்புறம் அரசு அதிகாரிகள், அதே போல கரூர்ல உயிரிழந்த 41 பேருக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலைமையில 2வது நாளான இன்று தமிழக சட்டப்பேரவையில இந்த கரூர் நிகழ்வு தொடர்பாக ஒரு பெரிய விவாதம் நடைபெற்று வருகிறது. அதுல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறாரு. கரூர்ல காயமடைந்தவர்கள்லாம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அன்றைக்கு இரவே உயிரிழந்தவர்களுடைய பிரேத பரிசோதனைங்க ஏன் செய்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, 39 பேரோட உடலும் குறுகிய காலத்துக்குள்ள உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல எத்தனை மருத்துவர்கள் ஈடுபடுத்தப்பட்டாங்க, ஒரே நேரத்துல எப்படி இத்தனை பேருக்கு உடற்கூறாய்வு செய்ய முடியும்? அங்க அந்த உடற்கூறாய்வு செய்யற டேபிள் 2 தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இத்தனை பேருக்கு நீங்க எப்படி ஒரே நேரத்துல உடற்கூறாய்வு செய்வீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அரசு தரப்புல பதில் சொல்லப்படுகிறது. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒரு பதில கொடுக்கிறாரு. அதாவது, இந்த நிகழ்வு பற்றி கேள்விப்பட்ட உடனேயே முதலமைச்சர் அரசு செயலாளரை தொடர்பு கொண்டு கூடுதல் மருத்துவர்களை அனுப்பி வைக்க உத்தரவிட்டாரு. மதுரை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் இருந்து 213 பேர் உட்பட 1704 மருத்துவ பணியாளர்கள் பணியில இருந்தாங்க. 3 மேசைகள்ல மட்டுமே உடற்கூறாய்வு செய்ய முடியும். ஆனா அவசர அவசியம் கருதி மாவட்ட ஆட்சித்தலைவரோட அனுமதியை பெற்று விதிகளின்படிதான் இந்த உடற்கூறாய்வு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. மேலும் 22 மருத்துவர்கள் இந்த பணிக்காக வரவழைக்கப்பட்டாங்க. 5 மேஜைகள்ல உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து தவறான செய்திகள் பரவி வந்ததுனால அதிகாலை 1:45 தொடங்கி பிற்பகல் 4 மணி வரை தான் உடற்கூறாய்வு நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல தவறான தகவல்கள் பரப்பிட்டு வர்றாங்க. மொத்தம் 14 மணி நேரம் இந்த உடற்கூறாய்வு நடைபெற்றது. அதை வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கோம். இதுல எந்த ஒளிவு மறைவும் இல்ல அப்படின்னு மாசு பதில் சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பாக மேலும் பேசுறாங்க. கூட்ட நெரிசலுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்கும் போது எடப்பாடி பழனிசாமி ஒழுங்காக அதே இடத்துல கூட்டம் நடத்தினாரு, ஆனா விஜய் அப்படி நடத்துற அப்படின்னு அமைச்சர் ஏவா வேலு பதில் சொல்றாரு. அதுக்கு திரும்ப எடப்பாடி பழனிசாமி, அந்த கதையெல்லாம் நான் கேட்கல, நான் பேசுவது உயிரிழந்தவர்களுக்காக, அது குறித்துதான் அரசு விளக்கம் தரணும். நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆம்புலன்ஸ் வாகனத்துல கரூர் மாவட்ட திமுக மருத்துவமனைன்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. இதுல அரசியல் செய்வது யாரு? உங்க கட்சியினர் தானே அரசியல் செய்யறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இப்படி தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக பல கேள்விகளும் விளக்கங்களும் சட்டப்பேரவையில் எழுந்து கொண்டிருக்கின்றது. அது குறித்த நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு உடற்கூறாய்வு ஏன் அவசரமாக செய்யப்பட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கேள்வியை முன்வைத்தார். அதற்கு 22 உடற்கூறாய்வு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டனர் எனவும் 5 மேஜைகளில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கின்றார். 39 உடல்களை 25 மருத்துவர்கள் 5 டேபிள்களில் உடற்கூறாய்வு செய்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அதிகாலை 1:45 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 4 மணிக்கு தான் உடற்கூறாய்வு நிறைவு பெற்றது எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக காரசார விவாதம் சட்டப்பேரவையில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 39 பேரின் உடல்களும் 8 மணிக்குள் உடற்கூறாய்வு செய்யப்பட்டுள்ளது. ஏன் என, இந்த அவசரம் ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கேள்வியை முன்வைத்தார்.
மீண்டும் இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், தற்பொழுது தொடர்ந்து இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக கேள்விகளும் விளக்கங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. என்னென்ன மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எழுப்பி வரார்கள்? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உடற்கூறாய்வு குறித்து எழுப்பிய கேள்விகளையும் அதற்கு அரசு தரப்புல சொன்ன பதிலையும் நம்ம முன்பு பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த கூட்டு நெரிசல் சம்பந்தமாகவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புறார். இந்திய வரலாற்றுல ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல 41 பேர் உயிரிழந்த வரலாறு எங்கேயுமே நடக்கல, திமுக ஆட்சி காலத்துலதான் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சபாநாயகர் அப்பாவை குறிப்பிட்டு இதை விட பெரிய சம்பவம்லாம் தமிழகத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு எதிர்கட்சி தலைவர் அரசியல் கூட்டத்துல நடந்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. மேலும் நீங்க ஒரு நபர் ஆணையத்தை கரூர் நிகழ்வு தொடர்பாக விசாரிக்கிறதுக்காக அமைச்சீங்க, ஆனா அவங்களுக்கு அலுவலகம் கூட கொடுக்கல, உதவியாளர்களை கொடுக்கல. ஆனா அன்றைக்கு மாலையே அதன் தலைவர் கரூருக்கு விமானம் மூலமா போறாரு, உதவியாளர் கூட அவருக்கு இல்ல. சம்பந்தப்பட்டவர்கள் கொடுக்கிற தகவலை எப்படி பதிய வேண்டும், நாங்களும் கமிஷன் அமைச்சிருக்கிறோம், இப்படியா பண்ணினோம் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு துரைமுருகன் பதில் சொல்றாரு, நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டிருக்கீங்க, ஆனா ஒரு முதலமைச்சர் ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது என்பதற்காக இரவு முழுவதும் தூங்காம இருந்து அங்க போய் பார்த்துட்டு வந்தாரு, இந்த பெருந்தன்மையை பாராட்ட வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் ஒரு நபர் கமிஷன் பத்தி சொல்றாரு, 28ஆம் தேதி மதியம் தான் அவரு போனாரு, தனி விமானத்துல ஆணைய தலைவர் எல்லாம் போகல அப்படிங்கிறாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க வேண்டியது ஒரு முதலமைச்சராக உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ஸ்டாலின் பதில் சொல்லும் போது, அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் போனேன், ஆனா தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்த போது எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு தெரியுமா, அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு பிறகு மாறி மாறி ஒரு தரப்புக்கும் இன்னொரு தரப்புக்கும் எதிராக பேசுறாங்க. அதன் காரணமாக அமளி ஏற்பட்டிருக்கிறது. அப்ப சபாநாயகர் அப்பாவை குறுக்கிட்டு யாரு பேசணும்னாலும் என்கிட்ட அனுமதி வாங்கிதான் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தை குடிச்சு பெரிய அளவுக்கு பலி ஏற்பட்டது, அப்பெல்லாம் முதலமைச்சர் ஏன் போய் பார்க்கல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு முதலமைச்சர், அந்த நேரத்துல அமைச்சர்கள் எல்லாம் நேர்ல போனாங்க, அவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்தவர்கள், ஆனா இப்ப இருக்கிறவங்க அப்படி இல்லை, அப்பாவி மக்கள் மிதிபட்டு இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் மாசு கரூர் மாவட்ட திமுகவினர் உண்மையிலேயே சேவை மனப்பான்மையில தான் இதை செஞ்சாங்க, ஆனா யாரோ கொடுத்த வெள்ள நிவாரணத்துல உங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியதை மோசமான அரசியல் ஏதாவது இருக்க முடியுமான்னு கேட்கிறாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி, ஒரு நபர் ஆணையம் தனது பணியை தொடங்கியது, எந்த தகவலாக இருந்தாலும் அந்த ஆணையத்துக்கு தானே நீங்க கொடுக்கணும், அதை விட்டுட்டு அரசும் செயலாளர்களும் டிஜிபியும் ஏன் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி தொடர்ந்து விவாதங்கள் நடந்துட்டு வருது. சீதா, கவியரசன், அதே போல விஜயனுடைய தாமதத்தால் தான் இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றாரு. இது குறித்த நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? அதே போன்று ஒரு நபர் ஆணையமாக இருக்கட்டும், தொடர்ந்து சிபிஐ விசாரணையாகவும் இருக்கட்டும், முதலமைச்சர் இந்த நடவடிக்கைகள் குறித்து எதுவும் சொல்லியிருக்காரா? இந்த விவாதங்கள் தொடர்ந்து நடக்கும்போது முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்றாரு. அதுல ஆணையம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில வேணும்னே திட்டமிட்டு அரசியல் ஆக்கினாங்க, இத வதந்தியையும் பரப்பினாங்க, அதை முறியடிக்கிறதுக்காக தான் அரசு அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தாங்க. கொரோனா காலத்துல கூட அதிகாரிகள் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் சந்திச்சு பேட்டி கொடுத்திருக்காங்க இல்லையா, இவ்வளவு ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா மருத்துவமனையில இருந்த போது கூட அரசு அதிகாரிகள் பேட்டி கொடுத்திருக்காங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்லும் போது, அவசரமாக ஆணையம் அமைச்சீங்க, அரசியல் ரீதியாக அரசு செயலாளர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, இது ஒரு அவமதிப்பான செயல் அப்படின்னு சொல்றாரு. உடனே முதலமைச்சர், அதிகாரிகள் பிரஸ்ஸை பார்த்தாங்க, ஆனா அவங்க அரசியல் ரீதியாக பேசல, அலுவல் ரீதியா தான் பேசினாங்க அப்படிங்கிறார். இதற்கு நடுவுல சபாநாயகர் அப்பாவோ, நாடாளுமன்ற குழு வந்ததே அது அவமதிப்பு தானே அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு எதிர்கட்சி தலைவர் ஒரு நபர் ஆணையம் தகவல் திரட்டும் போது எதுக்கு நீங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறீங்க, அப்படி ஒரு பிரச்சனை தேவைதானா, அந்த விசாரணை நடக்கும்போது நீங்க ஏன் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்திச்சு இவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, அப்படி இருக்கும்போது இந்த விசாரணை சரியான முறையில நடக்குமா அப்படின்னு சொல்றாரு, கேட்கிறாரு. மேலும் கரூர்ல விசாரணை நடந்து கொண்டிருக்கிற நிலையில காவல்துறை உயரதிகாரிகள் பேட்டி கொடுக்கறத பார்க்கும்போது இவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, அப்படி இருக்கும்போது அந்த விசாரணை நேர்மையாக நடைபெறும்னு எப்படி நம்புறது அப்படின்னு மிக முக்கியமான கேள்வியை
எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார் அப்படின்னா. கவியரசன், அதே போன்று அரசு செயலாளர்கள் அரசியல் செய்யும் நோக்கத்தில் செய்தியாளர்களை சந்திக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு என்ன மாதிரியான விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது? இல்ல, முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவரோட இந்த குற்றச்சாட்டு பத்தி பேசும்போது அரசு செயலாளர்கள் அரசியல் பேசல, நிர்வாக ரீதியிலான விளக்கங்களை தான் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி திரும்ப கேள்வி கேட்கும் போது, விசாரணை அங்க நடக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நீங்க ஏன் இங்க பேசுறீங்க, அதுவே உங்க விசாரணை மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது, நேர்மையாக இந்த விசாரணை எப்படி நடைபெறும் அப்படின்னு கேட்கிறாரு. அதே போல கிட்னி முறைகேடு நடந்திருக்கு நாமக்கல் மாவட்டத்துல, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதற்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சிச்சு, அதுக்கு ஏன் இவ்வளவு அவசரமா நீங்க செயல்படல, கரூர் விவகாரத்துக்கு மட்டும் இவ்வளவு ஆர்வம் காட்டி இவ்வளவு வேகமா நீங்க செயல்படுறீங்களே, அதே மாதிரி அந்த கிட்னி திட்டங்கிறது இதை விட பெரிய பிரச்சனை இல்லையா, அதுக்கு நீங்க இவ்வளவு வேகமா செயலாற்றலையே, இந்த அவசரம் இதுல மட்டும் ஏன், இதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. அதே போல முக்கிய தலைவர்கள் வரும்போது மாவட்ட ஆட்சியர் அந்த தலைவர்கள் தலைமையில மாவட்ட ஆட்சியர் தலைமையில கூட்டம் நடக்கும், அப்படி ஏதாவது கூட்டம் கரூர்ல நடந்ததா, மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூட்டம் நடைபெற்றதான்னு நீங்க விசாரிக்கணும், கூட்டத்தை நடத்துறீங்களா இல்லையான்னு மாவட்ட ஆட்சியர் உட்பட அதிகாரிகள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு மிக முக்கியமான ஒரு கேள்வியை சொல்றாரு. அதே போல இது தொடர்பாக நீங்க சட்டப்பேரவையில விளக்கம் தரணும், அங்க கேட்டா மட்டும் பத்தாது, உண்மையிலேயே விஜய் வருகையின் போது அங்க மாவட்ட நிர்வாகம் சரியாக செயல்பட்டதா, முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா, அங்க என்ன நடந்தது, அதிக கூட்டம் வரும்ன்றதை நீங்க முன்கூட்டியே கணிச்சு பிரிகாஷன்ஸ் எல்லாம் என்னென்ன எடுத்தீங்க அப்படின்னு இந்த அவையில நீங்க விளக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார். கவியரசன், தற்பொழுது நீங்கள் குறிப்பிட்டதை போன்றே மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றிருக்க வேண்டும் என்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கப்படுது. அதே போன்று அமைச்சரும் ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கின்றார். என்னவென்று பார்த்தோமேயானால், இந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு மாவட்ட ஆட்சியருடைய சிறப்பு உத்தரவின் பேரில் தான் அங்கே அனைத்து விஷயங்களுமே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சருடைய இந்த விளக்கம் எந்த தன்மையை குறிக்குது? இல்ல, அமைச்சருடைய இந்த விளக்கம் உடற்கூறாய்வு பற்றி கேள்விக்கான பதிலாக தான் இதை சொன்னார். ஏன்னா நீங்க கம்மியான டேபிள் தான் இருக்குது, ஒரே நேரத்துல எப்படி இத்தனை பேருக்கு நீங்க உடற்கூறாய்வு பண்ணீங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். அதற்கு அமைச்சர் பதில் சொல்லும் போது, மாவட்ட ஆட்சியரோட அனுமதி பெற்று அதன் பேர்ல தான் நடந்தது உடற்கூறாய்வெல்லாம். இது ஒரு வித்தியாசமான ஒரு சூழலாக இருந்தது, இதுவரை நடைபெறாத ஒரு சூழலாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நாங்க கொஞ்சம் பிளெக்சிபிளா போய் இதை பண்ணியிருக்கிறோம், அதையும் ரூல்ஸ் படி மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி வாங்கி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி திரும்ப பேசும்போது, அதிமுக ஆட்சியில பல்லாயிரக்கணக்கான கூட்டம் நடந்திருக்கு, இதே கரூர்ல முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது கூட்டம் நடத்திருக்கீங்க, அதற்கு அதிமுக அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்காங்க, ஆனா தற்போது நீதிமன்றம் போய் தான் அனுமதி வாங்க வேண்டியிருக்கு, ஒரு அரசியல் கட்சி ஏதாவது ஒரு கூட்டமோ அல்லது தேர்தல் பிரச்சாரமோ பண்ணணும்னா அரசாங்கத்தின் நேரடியா அனுமதி வாங்க முடியல, நீதிமன்றத்துக்கு போய் தான் அனுமதி வாங்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு பேசுறாரு. அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லும் போது, கரூர்ல பொதுவான எதிர்ப்பை தேர்வு செய்ய அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது, அதாவது இந்த விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது, அதுல அதிமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, அந்த அடிப்படையில தான் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே ப்ராப்பரா தான் நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் பதில் சொல்றாரு. இது தொடர்பாக மேலும் பல கேள்விகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுப்பி வருகிறார். நன்றி கவியரசன். சட்டப்பேரவையின் 2ஆம் நாள் கூட்டத்தொடரில் தற்பொழுது இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளும் விளக்கங்களும் அளிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. Wherever you go,
Vest and Briefs.